ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பாஸ்தா. அதுவும் ஒரு கொரியன் ஸ்டைல்ல சில்லி கார்லிக் பாஸ்தா. எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? இதுக்கு ஒரு கடாயில தண்ணி சேர்த்துட்டு, பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து தண்ணி கொதி வர விட்டுடலாம். இன்னொரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு 3 பழுத்த தக்காளி, 10 பல் பூண்டு, 5, 6 வரமிளகாய் சேர்த்து அதையுமே லோ ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ண விட்டுறேன். இப்ப தண்ணி கொதி வந்ததும் பாஸ்தாவ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாஸ்தா வேக விட்டுறலாம். இப்ப தக்காளி, பூண்டு, வரமிளகாய் எல்லாம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில பட்டர் அண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஃபைனா சாப் பண்ண ஆனியன் சேர்த்து, ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையுமே இதுல சேர்த்துக்கலாம். இப்ப அது கூடவே கொஞ்சமா மிக்ஸர் ஜார்ல தண்ணி சேர்த்துட்டு, மசாலாவ நல்லா அலசி ஊத்திட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைங்க நம்ம செஞ்சு குடுக்குற ராகில செய்ற ஃபுட், மில்லட்ல செய்ற ஃபுட் இதெல்லாம் நோ சொல்றாம சாப்பிடுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வாரத்துல ஒரு தடவ அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டான பாஸ்தா, மேகி, நூடுல்ஸ் இதுல ஏதாவது ஒரு ரெசிபிய கண்டிப்பா செஞ்சு குடுத்தே தான் ஆகணும். நோ சொல்றதுக்கு வழியே இல்ல. உங்க வீட்லயும் அப்படித்தானே? இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் வேக வச்சிருக்க பாஸ்தா கூடவே சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், கொஞ்சமா சால்ட் அது கூடவே பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஒயிட் பெப்பர் பொடி இருந்தா அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது கூடவே மேல மசாலா சீஸ் தூவிட்டு, லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி இறக்குனா, டேஸ்டியான சில்லி கார்லிக் பாஸ்தா ரெடி. பார்க்கறதுக்கு எவ்ளோ சூப்பரா இருக்கு இல்லையா? அவ்ளோ சீஸியா, டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களுமே உங்க கிட்ஸ்க்கு இந்த மாரி ஒரு தடவ செஞ்சு குடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.